ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 ஏக்கர்ஸுங்க. 15 ஏக்கர்ஸில் 263 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு சிஎம்டி அப்ரூவ்டு, ரேர் அப்ரூவ்டு, 80 to 90% பேங்க் லோன் அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சைடுங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். சப்போஸ் நீங்கள் லோன் கஸ்டமராக இருந்தீங்கன்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் நம்ம லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்திங்கன்னா மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட்ஸ்லேருந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 21 lakhs பட்ஜெட் வரும். அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 800, 900, 1200, 1500, 1600, 1800, 2000, 2400, 3000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த சைஸ் பிளாட் எடுத்தாலுமே மினிமம் 80 to மேக்ஸிமம் 90% வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துரும். ஸோ நைட் டைமில் இப்படி தாங்க இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்கு. ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது சிட்டியாக கிராமமான்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கும் மற்ற சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் தாங்க. நீங்கள் சைட்டை ஒரு தடவை நேரில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் ப்ரைஸ். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் லீஸ்ட் பட்ஜெட். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட்டுங்க. 5 வருஷம் முன்னாடி இந்த இடத்த நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளே இருந்தே பட்டாபிராம் டைட்டில் பார்க்க தெரியும். அந்த தெரியுது பாருங்கள். ஜஸ்ட்டு 5 minutes ரீச் பண்ணிட முடியும். ஓஎம்ஆர்லாம் ஐடி கம்பெனிஸ் வரதுக்கு முன்னாடி என்ன லேண்ட் ரேட் போச்சு, இன்றைக்கி அங்கே என்ன லேண்ட் ரேட் போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான டெவலப்மெண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆவடியில் கண்டினியூஸாக நம்ம 7 years ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தாங்க 2 weeks பிஃபோர் ஓப்பன் பண்ண டைட்டில் பார்க்கு. ஸோ எல்லாமே நியூஸில் அஃபிஷியலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு phase 1 மட்டும்தாங்க. அப் டு phase 9 வரைக்குமே இவங்களாண்ட பிளான் இருக்குது. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய லேண்ட் ரேட்லாம் இங்கே ஏறும். ஸோ நீங்கள் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். இது தாங்க பூந்தமல்லி மெட்ரோ. நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 20 minutes ரீச் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இந்த மெட்ரோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னும் கரெக்டாக 1 year தாங்க. ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் ஓப்பன் பண்ண போகிறேன்ட்டு நியூஸ்லேயே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ட்ரையல் ரன்னுக்கே இங்கே ட்ரெயின் வந்தாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட் ரிங் ரோடு இருக்குது இல்லைங்களா, இதுதான் 400 அடி ரோடு. ஸோ நம்ம சைட்லேருந்து கரெக்டாக இங்கே 20 minutes வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 25 minutes நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட முடியும். ஸோ டோட்டலாக நம்ம சைட்லேருந்து 40 minutes இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எம்டிசி பஸ் வந்து நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம் இந்த 3 லொக்கேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஏறிங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிற்கலாம். ஸோ பக்கா ரெசிடென்ஷியல் ஜோனு. எவ்ரி 20 minutesங்க இந்த பஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி. 2 டேரக்ஷன்லையுமே பஸ் வரும். ஸோ பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக வீடுங்க இருக்கக்கூடிய இடம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டுங்க. ஆவடியில் கண்டினியூஸாக நம்ம 7 years ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இதே ஏரியாவில் நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் 4 வருஷம் முன்னாடி 2300 கொடுத்தோம். டோட்டலாக 100 பிளாட் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கரண்ட்டாக இதில் 50 வீடுங்க வந்தாச்சு. எல்லாமே பாருங்கள் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். இதில் கிட்டத்தட்ட 65 to 70% வந்து லோன் கிளைண்ட்ஸ் தான். நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே ரீசேலே 3500 போகுது. 4 வருஷம் கழிச்சு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 2300. 4 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ரீசேலிங்க 3500 போகுது. எப்படின்னா 100 பிளாட்டில் 50 வீடுங்க வந்தாச்சு. அப்போ ரீசேல் தாராளமாக போகுமா இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக இதான் பாசிபிள். ரெண்டாவது வந்து புது ப்ராஜெக்ட்டே பார்த்திங்கன்னா 3500 4000 போகுது. அதனால தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து 3500 மேலே போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரோட வீடு. அவங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க சைடு விசிட் வரும்போது உள்ள ஒரு வீடு கிடையாதுங்க. ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உடனே வீடு கட்டணுங்க. அது இல்லாமல் லோன் கஸ்டமர். இவருக்கு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் லோனே நம்ம சேங்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ நம்பி வாங்க சார், எல்லாமே வீடு கட்டுறதுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வீடு கட்டின்னு வரதுக்கு முன்னாடி 50 பேர் வீடு கட்டின்னு வந்துட்டாங்க. இன்றைக்கி கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நல்ல வேலை சார், அன்றைக்கி நாங்கள் வாங்க மிஸ் பண்ணி தானே இன்றைக்கி எங்களாலேயே வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பால்கனி இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருந்தோன்னா 2300 23 லட்சம் ஆயிருக்கும் அன்றைக்கி. எப்போது 4 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 35 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 13 லட்ச ரூபா நான் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணி வாங்கணும். ஆனால் யாருமே விற்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா விற்றுட்டாங்கன்னா அவங்களாலே வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா சூப்பரான சைட்டுங்க. நீங்கள் சென்னையில் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது, ரேரா அப்ரூவ்டு இருக்குது, 80 to 90% பேங்க் லோனுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்ம சைட்னுடைய ப்ரௌச்சருங்க. ஸோ எல்லா சைஸஸுமே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் மார்க் பண்ணிக்கிற பிளாட்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் புக்குடு பிளாட்ஸு. இன்னமும் நிறைய பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சூப்பரான சைஸஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எஸ்பெஷலி சென்னையில் நிறைய பேர் 1200 ஸ்கொயர் ஃபீட்ஸில் பிளாட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். சைட் விசிட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ சைட்டு நல்லா இருக்கிறதா இருந்தாங்க இவ்வளோ கிளைண்ட்ஸ் நேரில் வந்து பார்க்குறாங்க. சைட் விசிட் டைமிங் பார்த்திங்கன்னா எவ்ரிடே மார்னிங் 10 to evening 6 o'clock. கொஞ்சம் பிஃபோராக கால் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களை ஆன் டைம் ரிசீவ் பண்ணி நம்ம சைட்டை காமிக்க முடியும். ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பிடிங்க. தேங்க்யூ.